இந்த அர்த்தநாரீஸ்வரர் இவருடைய பாத தரிசனம், கோபுரத்தோட தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாரி இவருடைய பாத தரிசனம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விதமான பாவ புண்ணியங்களும், அதாவது கர்ம வினை, கர்ம பலன்னு சொல்லப்படுறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். பாவம், புண்ணியம். இத சார்ந்து தான் சித்திரபுத்திரர், யமதர்மர் இவருடைய கணக்கெல்லாம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நல்லது, கெட்டது எப்போ எந்த காலகட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடக்கும் அப்படின்னு தீர்மானிக்கப்படும். இந்த பாதம் கீழே இருக்கிற அந்த ஒரு சுனை தீர்த்தம், இதை பார்க்குறதும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது டைரெக்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஒரு ஃபீல், ஒரு வைப்ரேஷன் அங்கே நமக்கு நடக்கும். இந்த சாமி பாதத்தை பார்த்து அப்படியே நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சாமி பார்த்து திரு செங்கோட்டு வேலவன் சொல்லப்படுற முருகர் சிலை, போகர் சித்தரால் செய்யப்பட்ட 4வது பாசான சிலை அது அங்கே இருக்குது. ஆனால் அந்த சிலை வந்து முழுமையாக செஞ்சு முடிக்கல. அதனால் பல வருடங்களாகவே அந்த சிலைக்கு வந்து இளநீரால் மட்டும்தான் அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ஏதாவது சேதம் அடைஞ்சிருமோ. இப்போ நாட்போக்கில் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போகர் சித்தர் நேரில் வந்து கேட்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியம். ஆனால் வருவார், வந்து கேட்பார், நான் இதை தான் உங்கள்கிட்ட செய்யணும்னு சொன்னால் இதை தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், பழனியில் இருக்கிற நவபாசன சிலை 2வது பாசான சிலை, பூம்பாறையில் இருக்கிற தசபாசன சிலை முதல் முருகர் சிலை, 3வதாக செஞ்சது ஒழுங்காக செஞ்சு முடிக்கல. அதனால் திருச்செங்கோட்டில் இருக்கிற திரு செங்கோட்டு வேலவன் சொல்லப்படுற முருகர் சிலை, போகர் சித்தரால் செய்யப்பட்ட 3வது பாசான சிலை எத்தனை பாசானங்களால் செய்யப்பட்டது என்றே தெரியாமல் ஒரு இடத்துல புதைஞ்சிருக்கு. கொடைக்கானல் இருக்கிற மதிகெட்டான் சோலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த காட்டுக்குள்ளே மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு இந்த 3வது போகர் சித்தரால் செய்யப்பட்ட முருகர் சிலை இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அறிவு மதி மயங்கி உள்ளே வந்து இறந்துடுறாங்க, இல்லை அப்நார்மல் ஆயிடுறாங்க, பைத்தியம் பிடிச்சிரு, இந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குது. மதிகெட்டான் சோலை அப்படிங்கிற இந்த சோலை வனம், அதாவது கொடைக்கானல் மலை முழுவதுமே முருகருடைய ராஜ்யம் என்னவா இருந்தது, சோலை மரங்களால் மட்டுமே நிரம்பப்படக்கூடிய ஒரு பெரிய வனப்பகுதியாக காணப்பட்டது தான் நம்மளுடைய கொடைக்கானல் மலை. ஆனால் இப்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் எல்லாம் ரூல் பண்ணப்போ அந்நிய நாட்டு விதைகள் என்னென்னா யூக்லிப்டஸ், பைன் ட்ரீ, இந்த மாதிரி தைல மரங்கள் இது எல்லாமே உள்ளே விதை போட்டு இவங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மலையை வந்து வடிவமைச்சிக்கிட்டாங்க. இந்த ஒரு வனப்பகுதியை மட்டும் மாற்ற முடியல. காரணம் அங்கே இருக்கிற சோலை மரம் வெயில் நம்மளுடைய மண்ணில் படாது. அந்த அளவுக்கு அதனுடைய மரங்களுடைய கிளைகளும் இலைகளும் மறைச்சிருக்கும். அந்த காட்டுக்குள்ளே போகர் சித்தரால் செய்யப்பட்ட 3வது முருகர் சிலை மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு.